சுயம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி தான். ரொம்ப சொல்கிறதுக்கே எனக்கே சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லலாம். எங்கள் நம்மாழ்வார் ஸ்ட்ரீட்டில் ஐ வாஸ் லைக்கனும் அந்த அந்த தெருவுக்கே நான் தான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சனாலிட்டி. அந்த தெருவில் ஒரு எல்லா பசங்களுக்கும் சொல்லித்தரதுலேருந்து நிறையா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுலேருந்து அப்படி தான் எங்களோட டோட்டல் சர்வீஸே ஸ்டார்ட் ஆச்சு. நான் 12th படிக்கும் போதே ஐ வாஸ் ஹேவிங் விஷுவல் ரேஞ்சர் டீம்னு வச்சுட்டு அந்த தெருவில் இருக்க எல்லா கேர்ள்ஸு யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறது வந்து என்னோடய முக்கியமான ஒரு இதுவாகவே இருந்தது. ஸோ இப்படி தான் விளையாட்டாக ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். எதுவும் வந்து பிளான் பண்ணிலாம் ஸ்டார்ட் பண்ணல, விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது. படிக்கிறது மூலியமாக வந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சாட்டர்டே சண்டே கேதர் பண்ணிவிட்டு அவங்களோட பேசுறது. அவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தேன், நான் ஃபுல் டைமாக வந்து சர்வீஸ் பண்ண விரும்புகிறேன், அதனால் வந்து நீங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நான் ஃபுல் டைமாக இறங்கி பண்ணுறேன். ஸோ நாங்கள் எல்லாருமே 100 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு 7 பேரை செலக்ட் பண்ணி ட்ரஸ்டியாக போட்டு ஆரம்பித்தோம் இந்த விஷயத்தை. முத்துச்செல்வன் ஒரு பையன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பையன் வந்து கேன்சர், கண்ணில் வந்து கேன்சர் இருந்தது. அந்த பையனுக்கு அவ்வளோ நாங்கள் எல்லாருக்கிட்டையும் கலெக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி பண்ணோன்னே திடீர்னு அந்த பையன் செத்து போயிட்டான்னு கேட்டோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ஃபெயில்யூர் தான். நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து ஃபெயில்யூரில் தான் ஆரம்பித்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த குழந்தை 4 வயசு குழந்தை செத்து போச்சுன்னொன்னே எல்லாருக்குமே பயங்கர அப்செட்டாக இருந்தது. அந்த விஷயம் ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது. என்னடா இது இப்படி நம்ம முதல்ல பண்ண ஆரம்பித்தது இப்படி ஆகிடுதேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரியான நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் வந்தது. நாங்கள் பண்ண ஒரு ப்ரோக்ராம் வந்து எங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப எக்கச்சக்கமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறது ஸ்ட்ரீட் சில்ட்ரன், பெக்கிங் சில்ட்ரன்றதுனால அது ஒரு வித்தியாசமான விஷயமாக எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை. ஒரு பக்கம் கவர்மெண்ட்டும் பார்க்க ஆரம்பித்தாங்க, ஒரு பக்கம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் லெவல்லையும் பிரச்சனை வந்தது. அந்த கம்யூனிட்டி மட்டும் அந்த எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு குழந்தையில ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து ஒரு 1000 குழந்தைங்களுக்கு பண்ணுற அளவுக்கு கடவுள் வந்து எங்களுக்கு சக்தியை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஹேண்டிகேப்டு பொண்ணு எடுத்தோம். அவள் வந்து குடிசையிலே இருந்தாள். அவளுக்கு ஆனால் 12th அப்புறம் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் அவங்க வீட்டிலலாம் வந்து அவளை அனுப்புறதுக்கு ரெடி இல்லை. ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து நாங்கள் எடுக்கிறதுக்காக அவள் நல்லா பாடுவான்றதுனால அவளை அந்த காசிமேடு, திருவத்தியூர் அந்த காசிமேடு பகுதியிலேருந்து அவளை வெளில கொண்டு வந்து நாங்கள் வந்து ஒரு நடைபாதை பூக்கள்னு ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணினோம். அந்த 5 minutes டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான் இன்றைக்கி சுயமை இந்த அளவுக்கு மாற்றி கொண்டு வரதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. நான் அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட காமிச்சேன். ஜெயவேல் வந்து படிக்கிறான், இந்த அளவுக்கு படிக்கிறான், முன்னாடி ஜெயவேல் எப்படி இருந்தான்னு தெரியுமா? நான் ஆனால் வந்து யார்கிட்டையும் அதெல்லாம் காமிச்சதில்லை அந்த ஃபிலிமை. பட் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட காமிச்சேன். அவர் சொன்னார், மேடம் உங்கள் ஃபிலிம் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிடுது. அதாவது ஒரு ரோட் சைடில் இந்த மாதிரி இருந்த ஒரு பையனை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் மாற்றி கொண்டு வந்து பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கீங்க, இது பெரிய அச்சீவ்மெண்ட்டு, கண்டிப்பாக உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விஷயமே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். எனக்கு 5 வயசு இருக்கும்போது நான் சுயமுக்கு வந்தேன். ஸோ நான் எப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து வேறு பேசிக் ஃபேமிலியாக பெக்கிங் ஃபேமிலி, பிச்சரி ஃபேமிலி தான் வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உமா மேடம் முத்துராம் சார் வந்து ஐநாவரம், அங்கே தான் வந்து நாங்கள் இருந்த இடம். ஸோ அங்கே இருக்கும்போது உமா மேடம் முத்துராம் சார் வந்து நாங்கள் ஒரு வீடியோ ஷூட் எடுக்கணும், ஸோ எங்கள் காலேஜ் ப்ராஜெக்ட் இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக வந்து கேட்டப்போ நாங்கள் அங்கே ஆட்கள் வந்து யாருமே அவங்க வந்து ஒத்துக்கலை. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீடியோ ஷூட் எடுத்துருக்காங்க, பட் வந்து யாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இது வரைக்கும் யாரும் திரும்பி வந்ததில்லை. ஸோ அந்த காரணத்தினால வந்து இவங்களும் அதே மாதிரி தான் பண்ணாமல் சொல்லிட்டு அவங்கள சேர்க்கலை ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் போக போக தான் வந்து சொன்னால் அவங்களோட முயற்சி வந்து கைவிடலை. 8th படிக்கிற வரைக்கும் படிப்பை மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ 8th போன பிறகு தான் ஸோ படிப்போட அதோட பெனிஃபிட்ஸே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ படித்தா நல்லா படித்தா நல்ல வேலை கிடைக்கும், நல்லா ஏர்ன் பண்ணலாம், நல்லா ஏர்ன் பண்ணால் நிறைய பேருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணலாம். +2 பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 75%, டோட்டலாக வந்து 75% மார்க் நான் எடுத்தேன். ஸோ அந்த மார்க்ஸை வச்சு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ராட் ட்ரை பண்ணோம், கிளிண்டூர் யூனிவர்சிட்டியில் ட்ரை பண்ணோம். அங்கே வந்து சீட்டு கிடச்சிச்சு, பட் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கல. ஸோ அங்கே வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 9 to 10 lakhs per year per annum ஆகுது. ஸோ நான் 2 years வந்து யூகேல படித்து முடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் 3rd இயர்க்காக வந்து இட்டாலியில் அப்ளை பண்ணியிருந்தோம். அப்போ வந்து இட்டாலியில் படிக்கிற கோர்ஸ் வந்து ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா ரேசிங் கார், பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரேசிங் கார்ஸ். ஸோ இதை பற்றி ஃபுல் வந்து ரேசிங் கார்ஸை பற்றி படிக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து F1 ரேசிங் கார்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ரேசிங் கார்ஸை வந்து டிசைன் பண்ணுறது. ஸோ அந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், அந்த பாடி ஸ்ட்ரக்சர், டைனமிக்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்காக தான் அந்த கோர்ஸ் தான், அதுக்காக தான் அந்த கோர்ஸ் தான் நான் சூஸ் பண்ணேன். இப்போ நான் ஆக்சுவலி நான் வந்து எல்லோரும் இருக்கலாம், நான் வந்து இங்கேயே படிச்சிருக்கலாமே,
ஏன் வந்து ஃபாரின் போனோன்னு. ஆக்சுவலி நான் அங்கே ஃபாரினில் படிக்கிறது மெயின் ரீசனை வந்து எங்கள் கம்யூனிட்டி மட்டும் இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து படிக்காமல் இருக்காங்க, படிப்பன இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் ஃபாரின் போனால் மற்றவங்க பார்த்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களும் வந்து படிக்கணுன்ற ஆர்வம் தோணும். ஸோ அதுக்கு அதோட மெயின் காரணமாக தான் நான் போகிறேன். ஸோ என்ன மெயின் அனுப்பிச்சு ஃபஸ்ட்டு நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் எல்லாருக்குமே. ஸோ அதுக்காக தான் நான் என்னை மெயிலாக ஃபாரினுக்கு அனுப்பிச்சு என்னை படிக்க வைக்கிறது. எனக்கே ரோல் மாடல் நீ தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி ட்ரஸ்ட்டெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு பையனை அடாப்ட் பண்ணிட்டோம். ஒரு மெடிக்கலுக்காக ஒரு பையனை அடாப்ட் பண்ணோம். பாண்டட் லேபர்லேருந்து ஒரு பையனை ரெஸ்கியூ பண்ணி அடாப்ட் பண்ணோம். அதை எங்கள் வீட்டில் தான் வளர்த்துன்னு வந்தோம் அந்த பையனை. அவங்க ஃபேமிலியோடு இன்டகிரேட் பண்ணி இப்போ அவன் பிஇ சிவில் படிச்சுட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க அப்பாவே வந்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டு மிரட்டி படிக்கக்கூடாதுலாம் சொல்லி ரொம்ப போலீஸ்க்கெல்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து தான் ரெஸ்கியூ பண்ணி வந்து அப்புறம் அவன் எங்கள் வீட்லேயே வளர்கிற மாதிரி கொண்டு வந்து படித்தோம். அப்போவே என்னை நிறைய பேர் திட்டினாங்க, இது என்ன இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கல ஒன்றும் பண்ணிக்கல, தனக்குன்னு ஒரு குழந்தைய எடுத்துன்னு வந்து நிற்கிறது. நான் இப்போ இஃப் ஐ கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் நோ அட்மிஷன் ஃபார் தட் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட், யாரும் வந்து தேவர் நாட் ரெடி டு கிவ் அட்மிஷன். ஸோ நிறைய லெவல் இப்போ எங்கள் வீட்லேயுமே கூட நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நான் காலேஜ் படிக்கும் போது எங்கள் அண்ணா இறந்து போனதுனால திடீர்னு வீட்டில் பெரிய சேலஞ்ச். ஸோ பட் ஐ வாஸ் சப்போஸ் டு டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். நான் பண்ணுற சோஷியல் ஒர்க்கும் பார்க்கணும், எல்லா ஒர்க்குமே பண்ணணுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமாகவே இருந்தது. ஸோ இது ஒரு நாளடைவில் வந்து ஒரு கொஞ்சம் பேர் வச்சு ஆரம்பித்தது. ஒரு 100 பேர் 150 பேர்ன்ற லெவலில் பெரிய லெவலில் வந்ததுக்கப்புறம் we started a trust and we were doing slowly. அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே வந்து அந்த அயனாவரம் ரோட் சைட் பீப்புள் தான். அவங்க தான் என்னை நம்பினாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா நீ எனக்காக ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருமா அப்படின்னு சொல்லி அவங்க தான் முதல்ல என்னை வந்து உத்வேகப்படுத்தி எனக்கு நான் ஸ்கூல் படிக்கிறேம்மா, நான் காலேஜ் படிக்கிறேம்மா, நான் எப்படிம்மா ஸ்கூல்லாம் ஆரம்பிப்பேன்னு எனக்கே ஒரு கன்ஃபியூஷனில் வந்து we started the next step. பிகாஸ் அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த அம்மா தான் கூப்பிட்டு சொல்லிட்டு, இல்லைம்மா நீங்கள் எங்களுக்காக ஸ்கூல் ஆரம்பிச்சிருங்க, எங்கள் பசங்களெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூல்லலாம் போடாதீங்க அப்படின்னு. நான் உடனே வந்து இதை வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நாங்கள் இந்த இடத்த வாங்கி நாங்கள் இங்கே மாற்றி உட்காந்து சர்வீஸை கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது. சிறகு வந்து அயனாவரம் ரோட் சைடில் நாங்கள் நடைபாதை பூக்கள்ன்ற அந்த ஃபிலிம் எடுக்கும்போது ஒரு பேரண்ட் சொன்னாங்க, மேடம் நீங்கள் எங்களுக்காக ஸ்கூல் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு. அந்த ஒரு ஸ்பார்க் வந்து எங்கள் சிறகு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. நான் ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட் ஆச்சு, என்னால் இந்த ஸ்கூல் ஆரம்பித்து என்னால் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட்டில் இருந்தப்போ ட்ரஸ்டி ஃப்ரான்சின் பிரபுதா, இல்லை உன்னால் முடியும், நீ எடுத்து பண்ணு, ஸ்கூல் ஆரம்பிக்கிறதா சரிப்பட்டு வரும் அப்படின்னு என்னை வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணி 2003 வந்து நாங்கள் ஸ்கூல் ஆரம்பித்தோம். அவங்க அந்த எந்த ஏரியாவில் வந்து அந்த மக்களோட செட்டில்மெண்ட் இருக்கோ அது பக்கத்துலேயே நாங்கள் வந்து 2003 ஸ்கூல் ஆரம்பித்தோம். ஒரு பழைய இடத்த எடுத்து ரெனோவேட் பண்ணி கொண்டு வந்தோம். ஆனால் அது வந்து ரொம்ப நாள் எங்களுக்கு அது நிலைக்கலைன்னு சொல்லலாம். எதனாலன்னா கும்பகோணம் இன்சிடெண்ட் வந்து கும்பகோணத்தை மட்டும் பாதிக்கலைங்க, எங்களை மாதிரி என்ஜிஓஸோட நிறைய ஸ்கூலை பாதிச்சதுன்னு சொல்லலாம். 2003 ஆரம்பித்த ஸ்கூலை 2004 செப்டம்பரில் கரெக்டாக கொளுத்திட்டாங்க. அது ஏன் கொளுத்தினாங்க, எது கொளுத்தினாங்கன்றது வந்து எனக்கு நிஜமாவே ஒரு மறக்க முடியாத இன்சிடெண்ட்டு. எஃப்ஐஆர்லாம் காப்பிலாம் போட்டு எல்லாம் பண்ணி எங்களால் கண்டுபிடிக்க முடியல எப்படி கொளுத்துனாங்க என்னன்னு. ஏன்னா நிறைய ப்ரெஷர் கவர்மெண்ட் சைட்லேருந்து மூடிடுங்க. கும்பகோணம் இன்சிடென்ட் வச்சு எங்கள் ஸ்கூலை மூட சொல்லி ஒரே இது. லோக்கல் சைட்லேருந்து என்னென்னா இந்த குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கறது வந்து எல்லாரையுமே வந்து விழிப்புதிங்க வச்சுது. என்னடா இது, இவங்க இவ்வளோ பெரிய கல்வி முறையை கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணம் கூட எல்லாருக்குமே வந்தது. அந்த ஒரு பொறாமை, ஒரு புரிதல் இல்லாத ஒரு தன்மை, ஒரு சரியான வந்து இந்த கல்வி முறையை வந்து புரிஞ்சிக்காத ஒரு நிலைமை வந்து இன்றைக்கி இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அகாடமி மாடலில் கொண்டு வந்திருக்கேன், ஒரு ஸ்கூல் மாடலில் இதை கொண்டு வந்திருக்கேன், ரொம்ப வித்தியாசமான ஆங்கிளில் பண்ண முடியுன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். மார்க் பேஸ் பண்ணி தான் எந்த விஷயமும் இருக்கக்கூடாதுன்றதை வந்து நான் ரொம்ப தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்தியாவிலே வந்து தரமான கல்வியை கொடுக்கறதில்ல லாஸ்ட்டில் இருக்கிறது நம்ம தமிழ்நாடுங்க. ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது. நான் ஒரு தமிழ் பொண்ணாக இருந்து வந்து நான் இதை சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனால் அதே சமயத்தில் வந்து அதை மாற்றுறதுக்காகவும் நான் முயற்சிகளை முழுமையாக நான் ஈடுபட்டு வேலை பார்த்துட்ருக்கேன்றது வந்து ரொம்ப உண்மை. நாங்கள் வந்து அகாடமி மாடல் அப்படின்னா புரியல, இல்லை இது ஸ்கூல் தான் அப்படிங்கிறாங்க. ஸ்கூலுக்கும் அகாடமிக்கும் வித்தியாசம் தெரியல. ஒரு லேர்னிங் ஸ்பேஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு புதுமையான ஆராய்ச்சி பண்ணுற விஷயங்களுக்கும் இதுக்குமே வந்து வித்தியாசம் வந்து கவர்மெண்ட் பீப்புளுக்கு புரியலன்ற போது எங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். நாங்கள் வந்து ஸ்கூல் பசங்களுக்கும் அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ரோபோட்டிக்ஸ் ஒர்க் ஷாப் பண்ணுறோம்.
ஸோ வென் வி நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ண போது வந்து விஆர் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் தேடிட்டு இருந்தோம். அப்போ வந்து எங்களோட கைடு ஒருத்தர் இருக்கார், பாலாஜி சார்ன்ட்டு. ஸோ அவர் வந்து ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தாரு, ஜெயவேல் ஸ்டூடெண்ட்டுன்னு ஒருத்தர். அவர் வந்து இங்கே சுயமில் இருக்கார். ஸோ நாங்கள் இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன பசங்க இருந்தாங்க. ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி எங்களுக்கு என்ன தெரியும்னா, சின்ன வயசுலேருந்து ரோபோட்டிக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்தோன்னா அது வந்து அவங்க ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இதை வந்து அவங்க ஒரு கரிக்குலமில் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மேம் கிட்ட ஒரு ப்ரொபோசலோட வந்திருந்தோம். மேம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, யாருமே வந்து இந்த மாதிரி பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டோம் இவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. நான் வந்து பை பர்த்லேருந்தே தான் பிளைண்டாக இருக்கேன். ஆக்சுவலி என்னை கைட் பண்ணது எல்லாமே நான் படித்த ஸ்கூலில் இருந்த என்னோடய டீச்சர்ஸ். இந்த ஸ்கூலுக்கு நான் 2014 வந்து ஜாயின் பண்ணேன். 2014 வந்து ஜாயின் பண்ணி 2015 பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஐசிஐசி பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், இன்டர்நேஷ்னல் சீனியர் செகண்டரி எஜுகேஷன். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டு தான். நான் டீச் பண்ணுற விதம் பார்த்திங்கன்னா எல்லோரும் புக்கை பார்த்து படித்து டீச் பண்ணுவாங்க. நான் வந்து மேக்ஸிமம் பை ஹார்ட் பண்ணிடுவேன். பை காட்ஸ் கிரேஸ் வந்து எனக்கு அந்த மெமரி பவர் தான் வந்து கிரேட் கிஃப்டாக இருந்தது. எனக்கு வந்து பிரெய்லி சிஸ்டம் ஒன்று இருக்குது, ஓகே, பிரெய்லி மெத்தட்னு ஒன்று இருக்குது. அது வந்து பேசிக்கலி வந்து இட்ஸ் 6 டாட்ஸ் இருக்கும். அதில் வந்து இட்ஸ் ஏபிள் டு லேர்ன் த பிரெய்லி சிஸ்டம். இதில் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து நான் பார்த்து படிச்சிருவேன். ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி போனதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த புக்கெல்லாம் கையில் வச்சுக்கணும் அப்படின்றது எனக்கு தோணாது. முன்னாடி படித்த விஷயமே எனக்கு வந்து மெமரைஸில் இருக்கிறதுனால நான் அதுலேயே வந்து பசங்களுக்கு டீச் பண்ணிடுவேன். எங்கள் ஸ்கூலில் 2 விதமான கல்வி இது பண்ணுறேன். ஐக்னோ ரைட் வந்து இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்குள்ளேயே ரைட் பண்ணி நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக ரைட் பண்ணுவாங்க, சீக்கிரமாக இது பண்ணுவாங்க. அதுமாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்னால் எல்லாமே ஆக்டிவிட்டியில் தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து ஆக்டிவிட்டி பேஸில் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்டாக க்ரியேட்டிவாக ஸ்டடி பண்ணிப்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிப்பாங்க. என்னோடய ஊர் வந்து திருவண்ணாமலை. நான் வந்து உமாவோட தெரிஞ்சவொடனே இந்த ஸ்கூலுக்கு வந்தேன். நான் வந்து 4.5 வயசுலேருந்தே இங்கேருந்து படிக்கிறேன். இப்போ வந்து 9th படிக்கிறேன். நான் வந்து நிறைய எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். அது வந்து ஸ்பெல்லிங் பி, ஒலிம்பியாட், ஷேக்ஸ்பியர், நிறைய எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். இப்போ எங்கள் ஸ்கூல்லேருந்து வந்து நிறைய இடத்துக்குலாம் கூட்டின்னு போயிருக்காங்க. மே மந்த் ஆனால் எங்களெல்லாம் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு கூட்டின்னு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பாரத் ஸ்கவுட் அண்ட் கைட்ஸில் வந்து போய் அட்டன் பண்ணியிருக்கோம். மத்திய பிரதேஷ் கூட்டின்னு போயிருக்காங்க, டெல்லி கூட்டின்னு போயிருக்காங்க, தாஜ்மஹாலுக்கு கூட்டின்னு போயிருக்காங்க, நிறைய இதுக்கெலாம் கூட்டின்னு போயிருக்காங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் டீச்சர்ஸ் வந்து நல்லா புரிகிற மாரி சொல்லித்தராங்க. நாங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறோம். எல்லா மெத்தட்லேயும் நாங்கள் டீச் பண்ணுறோம். புக்ஸை மட்டுமே வச்சு வந்து இப்போ குழந்தைங்களுக்கு டீச் பண்ணல. அபாக்கஸ் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய பசங்க வரைக்குமே இந்த அபாக்கஸ் கிட் வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். என் நேட்டிவ் பிளேஸ் வந்து தூத்துக்குடி. என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப புவராக இருக்கிறனால எங்கள் அம்மா வந்து என்னை இங்கே சேர்த்து விட்டாங்க. நான் இங்கே 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறேன். 7 வருஷமாக இங்கே படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஃபுல்லாக ஃப்ரீயாக எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. கெமிஸ்ட்ரி லேப், ஃபிசிக்ஸு, பயாலஜி 3த்துலேயும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பராக எங்களுக்கு அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. லாஸ்ட் வீக் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். அதில் எங்கள் சொல்லிக் கொடுத்ததை நான் போய் பண்ணிட்டு வந்தேன். சுரேகோட ஃபஸ்ட்டு பேட்ச் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து தன்ராஜ்ன்ற பையன் வந்து ஐஐடி ஜபல்பூரில் கிடச்சிருக்கு. ஆனந்த விநாயகம் கல்னரியில் வந்து 35th ரேங்க் வாங்கி இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டாவில் திருச்சியில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களுமே வித்தியாசமான லெவலில் வந்து இதுவரையிலும் 30 குழந்தைங்க சிறகுலேருந்து வெளியில் போயிருக்காங்க. சிறகு ஸ்கூல்லேருந்து எல்லாரும் அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் ஆர்கனைசேஷனில், அதாவது அவங்க படிக்கிற அந்த இன்ஸ்டிடியூஷனில் அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. இதை ரொம்ப சந்தோஷமாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்கள் குழந்தைங்க திரும்பி வந்து எங்களோட பணியை தொடருவாங்கன்றதுல வந்து எனக்கு எந்த டவுட்டுமே இல்லைங்க. அதுக்காக நாங்கள் சொல்லி வளர்த்துருக்கோம், பசங்களுக்கு புரிய வச்சுருக்கோம் இந்த விஷயங்களை. ஸோ அவங்க ஆல் இண்டியா லெவலில் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு 15 எக்ஸாம் ஆச்சு எழுதி அது மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலுக்கும் வெளிநாடு போகிற லெவலுக்குமே அவங்க ரெடியாகி ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி ஒரு ஃபாரின் லாங்குவேஜ்னு எல்லா லெவல்லுமே எங்கள் குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. நான் IIITDM ஜபல்பூரில் பிடெஸ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னுடைய 11 இயர்ஸ் பாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நானும் என் பிரதரும் பிரிக்ஸ் சேம்பரில் அரைக்கல் பொறுக்கி போட்டுட்டு இருந்தோம். அங்கேருந்து எங்கள் ஓனருடைய இன்ட்ரெஸ்ட்டில் எங்கள் மேம் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அங்கேருந்து எங்கள் லைஃப்னுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். அங்கேருந்து நாங்கள் படித்து லாஸ்ட் 4 இயர்ஸ்க்காக வந்து நாங்கள் ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக நாங்கள் 5 பேர் ப்ரிப்பேர் பண்ணோம். அதில் நாங்கள் இப்போ 3 பேர் நேஷ்னல் லெவல் காலேஜில் தான் இருக்கோம். அதுக்கப்புறம் என் பிரதர் வந்து
என் பிரதர் வந்து இப்போ ரஷ்யாவில் எம்பிபிஎஸ் பண்ணுறாங்க. நான் இந்த வயசில் கூலி வேலையை எங்கள் அப்பா கூட சேர்ந்து செய்யாமல் உட்காந்து கூலாக வேலை செய்வேன்னா அது எங்கள் மேம் தான். இப்போ எஜுகேஷன் தான் மட்டும் சுயமோட முக்கியமான நோக்கம் இல்லைன்னு சொல்லலாம். சிறகு பாரத மாதா பள்ளி, சிறகு அகாடமி தவிர இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நாங்கள் நிறைய நல்ல விஷயங்களை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 40 விதமான வித்தியாசமான விஷயங்களை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதாவது வேல்யூஸ்க்காக வந்து ஐஐடி பீப்புளோட சேர்ந்து வேல்யூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஃபீடிங், அதாவது ஸ்லம் பீப்புளுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எவ்ரிடே ஒரு 100 பேர் சாப்பாடு போடுறதுக்காக வேலை பார்த்துட்டுருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய ஹோம்ஸுக்கு மற்ற டீச்சர்ஸ்க்கெலாம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வேலை பார்த்துட்டுருக்கோம். ஒரு புதிய கல்வி முறையை இந்தியாவில் உருவாக்குறதுக்காக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் எங்கள் பேரண்ட்ஸு, இப்போ எங்கள் சிறகு பாரத மாதா பள்ளியில் படிக்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து தொழில் ரீதியாக நல்ல லாபகாரமாக இருக்கிறதுக்கான நிறைய சப்போர்ட்டான உதவிகளை வந்து நாங்கள் லோன் மூலியமாகவும் மற்ற ஹெல்ப் மூலியமாகவும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய லெவலில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணி நிறைய சாதிச்சிட்ருக்கோன்னு சொல்லலாம். நாங்கள் 30 வருஷமாக வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 1000 குழந்தைங்களுக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம் அப்படின்னா இது எல்லாரோட கூட்டு முயற்சியால் நடந்திருந்தாலும் சில மாற்றங்கள் கண்டிப்பாக வந்து நம்மளோட இந்தியாவில் நம்மளோட சமுதாயத்தில் தேவைப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டிங் சுயம்லேருந்து வந்து நாங்கள் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் என்னென்னா 0% பிரைப் பாலிசியை ஃபாலோ பண்ணுறதுனாலேயே நாங்கள் பலவிதமான இன்னலுக்கு ஆளானோன்றது வந்து ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். நாங்கள் நியாயமாக நேர்மையாக வந்து நடக்கிற சட்டத்திட்டங்களை கேள்வி கேட்கறதுனால அதுக்கான நிறைய பாதிப்பு உள்ளாகிறோங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம இந்தியாவில் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நொமாடிக் ட்ரைப் பீப்புளுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கணுங்க. அதாவது நாடோடி பழங்குடியினர் அப்படின்ற ஒரு கேட்டகரியை நம்ம இந்தியாவில் கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறவங்க, அப்புறமா வந்து நரிக்குறவர்ஸ், அதுக்கப்புறம் ஜோசியம் பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் கிளி ஜோசியம் பார்க்குறவங்க, பூம்பும் மாட்டுக்காரங்க, அந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டி பாக்கெட்ஸில் சின்ன சின்ன மைனாரிட்டிஸ் குரூப்ஸ் வந்து வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இந்தியாவில் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி வந்து நிறைய பெரிய லெவலில் மறுக்கப்பட்டிருக்கு. அதுக்காக நொமாடிக் ட்ரைப் ஸ்டேட்டஸ் கொண்டு வர வேண்டிய அவசியமும் இருக்குது இந்தியாவில். அதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணுறதுனால எங்களை ரொம்ப ஒரு வித்தியாசமான ஜந்துக்களாக வந்து எல்லாருமே பார்க்குறது வந்து எங்களை ரொம்ப வருத்தப்பட வைக்குதுன்னு கூட நாங்கள் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே சரிப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து எதனா ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். எப்படி வந்து இந்த மாதிரி இந்தியாவில் வந்து பெக்கர்ஸே இல்லாமல் பார்த்துக்கலாம். இதை எப்படி சொல்லலாம்னா 1953 இருக்கிற விஷயங்கள் மற்ற ரிசர்ச்லலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெக்கிங்கே இல்லை அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு. ஆனால் அது அவ்வளோ குயிக்கஸ்ட் ஒரு 50 இயர்ஸ்க்குள்ளே எப்படி வந்து வெள்ளக்காரன் வெளில போகும்போது தேவரவான் ஒரு பெக்கிங்கனை குலத்தொழிலாக கொண்ட ஒரு ஜாதியே இருக்குங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறிங்க. அதுக்காக ஆந்த்ரோபாலஜிக்கிட்ட எல்லாத்தையுமே இதை பேசிகிட்டு இருக்கோம். அதனால் பெக்கிங் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்களாம் நினச்சிங்கன்னா முதல்ல யார் பிச்சை கேட்டாலும் சோம்பேறித்தனமாக அவங்களுக்கு காசு நீங்கள் போடாதீங்க. கண்டிப்பாக யாருக்குன்னா பசினா வயசானவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுங்க. ஒரு குழந்தை வந்து உங்களை யாருன்னா பிச்சை கேட்டானா தயவு செய்து போடாதீங்க. நீ அந்த குழந்தைய போய் படிக்க வான்னு கூப்பிட்டு பாருங்கள், ஓடி போயிடுவாங்க. அது யாரும் படிக்கலாம் வரமாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு செட்டில்மெண்ட்டுன்னு அவங்களுக்குன்னு ஃபேமிலின்னு எல்லாமே இருக்குங்க. இது வந்து மற்ற பெக்கிங்லாம் விட இந்த பெக்கிங் ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். ஜாதியாக கொண்டு பேரண்ட்ஸு தன்னோட குல தொழிலாக தான் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் ஜேஜே ஆக்டில் சொல்கிற பெக்கிங்கும் இந்த பெக்கிங்கும் வேறு வேறு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக போலீஸ்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நான் இந்த தருணத்தில் சொல்ல விரும்பலை. ஏன்னா நம்மளை மாதிரி பொதுமக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருந்தால் கண்டிப்பாக இதை வந்து மாற்ற முடியும். எப்படின்னா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தாங்க. எங்கள் நடைபாதை பூக்கள்லையுமே நான் அதை கொடுத்துருப்பேன். ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட க்ளோஸாக மூவ் பண்ணி அவங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது மூலியமாக கண்டிப்பாக இந்தியாவில் யாருமே பிச்சை எடுக்க மாட்டாங்கன்ற ஒரு ஸ்டேட்டஸை ரொம்ப குயிக்காக ஒரு 10 இயர்க்குள்ளே கொண்டு வந்துடலாம். எங்களால் 15 வருஷத்தில் வந்து 350 ஃபேமிலியை மாற்ற முடிஞ்சுதுன்றப்போ உங்களால் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேமிலியை எடுத்து பண்ணினோம்னா இந்தியாவை குயிக்காக மாற்றுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயங்க. எல்லாராலையும் பண்ண முடியும். எங்களோட ஃப்யூச்சர் பிளான் வந்து ரொம்ப நிறைய இருக்குங்க.
எப்படின்னா இப்போ எங்ககிட்ட நிறைய குழந்தைங்க படிச்சுட்டு போகிறாங்க, அவங்களே திரும்பி வந்து எங்களோட ஸ்கூலு எங்கள் ட்ரஸ்ட்டை வந்து ட்ரஸ்டியாக இருந்து பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ரிவால்விங் ஃபண்டு மாதிரி கொடுத்துருக்கோம். 12th வரலும் ஃப்ரீயாக பண்ணுறோம், காலேஜ் எஜுகேஷனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அந்த காலேஜ் எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணுறது அவங்க திருப்பி கட்டணும். இப்போ அவங்க திருப்பி கட்டுறது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணம் வந்து இன்னொரு குழந்தைய படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது ஒரு ரிவால்வ் இதில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து வர குழந்தையே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பல்கலைக்கழகம் வரலும் வந்து படிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயங்களை எங்களோட சுயம் மூலியமாக எங்கள் குழந்தைங்களை எங்ககிட்ட படிச்சுட்டு வந்த குழந்தைங்களே பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு நிறையவே இருக்குது. நான் இல்லைன்னா கூட என் பின்னாடி வர இந்த என்னோட ட்ரஸ்ட்டோட குழந்தைங்களே இதை பெரிய லெவல் எடுத்து பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையும் வந்து எனக்கு நிறையவே இருக்குது. கண்டிப்பாக இதை பெரிய லெவலில் சாதிச்சு இந்தியாவில் தான் வந்து ஆராய்ச்சியாளர்கள் அதிகம், நோபல் லாரட் அதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சீக்கிரம் சுயம் மூலியமாக சாதிப்போன்றதை ரொம்ப பெருமையோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த டைமில். ஸோ அதுக்கு வந்து எல்லாருமே இதை பார்க்குற அத்தனை பேருமே சப்போர்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணணும், பெரிய லெவலில் கொண்டு வரதுக்கு எல்லோரும் உதவி செய்யணும்னு கேட்டுக்கிட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க.